ஹாய் ஹலோ வணக்கம் என் அன்பு உறவுகளே, நான் உங்கள் கண்மணி இந்தியா. வெல்கம் டு மை சேனல் நற்பவி யூடியூப் சேனலுக்கு தாங்கள் தரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். இந்த வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னுடைய ஊரில் இருக்கிற நெடுங்கேணி மகாவித்தியாலய பாடசாலையினுடைய இல்ல விளையாட்டு போட்டிகளை தான் நாங்கள் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? பாருங்கள், திருவிழா கோலம் பூண்டிருக்குது அந்த இடமே. சரியா? மக்கள் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. பள்ளிக்கூட பிள்ளைகள் மட்டும் இல்லை, அனைத்து மக்களும் வந்து நின்று பங்கு பெற்று உற்சாகப்படுத்துகிறார்கள் குழந்தைகளை. பிகாஸ் என்னன்னு சொன்னால், உடல் ஆரோக்கியத்துக்கு கல்வி மட்டும் இல்லை, விளையாட்டும் ரொம்ப முக்கியம். சரியா? 3 பிரிவுகளாக குழந்தைகளை பிரிச்சுட்டாங்க. பிள்ளைகளை 3 இல்லங்களாக. அதில் ஒன்று தான் கைலாய வன்னியன் இல்லம். சரியா? இது யுத்தம் கொடுத்து குதிரம் கொடுத்து உயிரை காப்போம் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட ரத்ததானத்தை முன்னிட்டு இந்த கைலாய வன்னிய குழுவினர் அந்த இல்லத்தினர் இந்த மாதிரியான தங்களுடைய இல்லத்தை அலங்கரிச்சிருக்கிறாங்க. ரத்தத்துக்கு ஓகேவா? பிள்ளைகள் விளையாடுறதுக்கு கும்பம்லாம் வச்சு வரவேற்றிருக்காங்க. பிள்ளைகள் விளையாடுறது மிக ஆரோக்கியமான ஒன்று. கல்வி எப்படி முக்கியமோ அது மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு, மன வளர்ச்சிக்கு, ஆரோக்கியத்துக்கு, மூல வளர்ச்சிக்கு அனைத்துமே விளையாட்டு முக்கியம். மிகப்பெரிய விளையாட்டு திடல். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பச்சை இல்லம். சரியா? பச்சை இல்லம். பச்சை இல்லம் என்ன இல்லம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க என்னத்தை வச்சுருக்காங்க, நேச்சுரல் அதை வச்சு பண்ணியிருக்காங்க. சரியா? மாப்பான வன்னியன். சரியா? மாப்பான வன்னியன் அதாவது இயற்கையான வாழ்க்கை முறை அப்படிங்கிறத வச்சு அவங்களுடைய ஒரு இல்லத்தை அவங்க இது பண்ணியிருக்காங்க. நீரும் பசுமையுமே உலகின் ஆதாரம் அப்படிங்கிறத வச்சு அவங்களுடைய இல்ல அலங்காரத்தை செய்திருக்கிறார்கள் அந்த மாணவர்கள். சரியா? அது மிக அழகாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ நலிவுற்று சீரழிஞ்சு கொண்டு போய் இருக்கிற பிள்ளைகள் சமூக வலைதளங்களுடைய நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. கெட்டதுகளை பின்பற்றி அதாவது கலாச்சார சீர்கேடு, வாழ்வியல் ஒழுக்கம் எதுவுமே இல்லாமல் போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக மதங்கள், கலாச்சாரங்கள் என்பது வாழ்வியலுக்கு மிக முக்கியமானது அப்படின்ற உணர்த்துறதுக்காக 4 மதங்களுடைய அடையாளங்களையும், மத குருக்கள் அவர்களை எப்படி மதிக்கணுங்கிறதும், மதங்களை பற்றியும், மதம் ஒரு மார்க்கம் என்பதை பற்றியும், அது வாழ்வியலுக்கு மிகவும் முக்கியத்துவம் என்பதை பற்றியும் எடுத்து கூறுறதுக்காக அடுத்த ஒரு இது செஞ்சுக்காங்க. மதக்குருக்களை மதிப்போம். பாருங்கள், ஒரு மரம் மாதிரி போட்டு அதில் எல்லாமே எழுதி போட்டிருக்காங்க. சரியா? ஒவ்வொரு மதத்தினுடைய தர்மம் என்ன, இஸ்லாம் என்ன சொல்லுது? சரியா? அனைத்து மதங்களையும் சமமாக மதிப்போம். மற்றது இந்து மதம் என்ன சொல்லுது, கிறிஸ்தவ மதம் என்ன சொல்லுது, இந்து மதம் அறநெறி வழியை பின்பற்று. எல்லா மதமும் அதை தான் சொல்லுது. பௌத்தம் என்ன சொல்லுது, சமாதானம், அமைதியை பின்பற்று அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையாக அதை எழுதி போட்டிருக்காங்க. மிக அழகாக இருக்குது. நெறிப்படுத்தப்பட்ட அழகான ஒரு கருத்து. இங்கே குங்குமம் எல்லாம் வச்சு வரவேற்றிருக்காங்க. சரியா? பிள்ளைகளுக்கு கல்வி மட்டுமில்லை, உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி, விளையாட்டு மிக முக்கியம் என்பதை வலியுறுத்துறது எல்லா பாடசாலைகளிலுமே இது நடக்கிறது தான். அதே மாதிரி இந்த முறை இந்த நெடுங்கேணி மகாவித்தியாலயத்தில் ஆண்டு அதாவது வருட விளையாட்டு போட்டி, சரியா? இறுதி விளையாட்டு போட்டி நடக்குது. வருடம் நடக்குது இல்லையா? இந்த வருடம் நடக்குது. சரியா? நிறைய நிகழ்ச்சிகள், அணிவகுப்புகள், ரிலே, மற்றது ஜிம்னாஸ்டிக் அப்படின்னு நிறைய போயிருக்கு. நாங்கள் போகையில் கடைசியாக போய் இதுகளை மட்டும் அதை நான் பார்க்கையில் பார்ப்போம். அடுத்த முறை அதெல்லாம் நான் பதிவாக போடுறேன். ஓகேவா? ஓகே, பாருங்கள் எவ்வளோ பெரிய மைதானம், எவ்வளோ பேர் வந்திருக்காங்க சொல்லி இறுதி கட்டத்தை அடைஞ்சிருச்சு. இதுதான் பரிசு கொடுக்குற இடம், ப்ரைஸ் கொடுக்குற இடம். ஓகே, பாருங்கள் 1 2 3 எல்லாம் போட்டு வச்சுருக்கா. அங்கால காரியாலயம், மேடை. ஓகே காய்ஸ்,